மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், அந்த 2026ஆம் ஆண்டின் இந்த குருத்தோலை ஞாயிறிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களுக்கு என்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்றா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக்கும்படி, உங்களுடைய தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்கும்படி, உங்களுடைய லட்சியங்களை எல்லாம் கர்த்தர் மகிமையாய் மாற்றும்படி, உங்களுடைய சாம்பலை சிங்காரமாக்கும்படி, உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படி மகிமையின் ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதிகாலையிலே நீங்கள் எழுந்தீர்கள், புறப்பட்டு வந்தீர்கள். வாலிப தம்பிமார்கள் இரவெல்லாம் தூங்காமல் இந்த திருச்சபையை அலங்காரமாய் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட அவர்கள் பயணிக்கிறதுனால, ஐயா நீங்கள் படுத்துக்குங்க, நீங்கள் தூங்குங்க, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் செய்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் இரவெல்லாம் இதை பார்க்கும் வரைக்கும் எனக்கு ஒரு நித்திரை அல்ல, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பு நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த அலங்காரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நம்முடைய சந்தோஷத்துக்காக, கர்த்தருடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருதயத்தை என்ன பண்ணணும்? டெக்கரேஷன் பண்ணணும். இந்த டெக்கரேஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, உங்களுடைய இருதயத்தை அவர் எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் சந்தோஷப்படுவார். அது வெறும் டெக்கரேஷன், இது காஞ்சி போச்சுன்னா பிச்சு போட்டுருவோம். நம்ம பிச்சு போடாதபடிக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம் என்றால் அவருடைய மகிமையை நம்மால் உணர முடியும். இந்த நாளிலும் கூட உங்களிடத்தில் பேசுவதற்காக நான் ஆயத்தப்படும் பொழுது நிறைய காரியங்களை நான் உங்களிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் 3 வருஷம் ஒரே மெசேஜ் நான் கொடுத்ததில்லை. ரீடிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ரீடிங் ஒன்று தான், ஆனால் வார்த்தைகள் வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் பேசுகிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடந்தன. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன. இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு பேசியிருப்பார். ஒருவேளை நீங்கள் அதை மறந்து போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஏசாயா 60:1 உங்களிடத்தில் அவங்க பேசினது, நீங்கள் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னொரு வாக்குத்தத்தம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் சிறையிருப்பை திருப்புவேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வருவாய், நீ மரளையரின் பள்ளத்தாக்கிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய் என்று பல முறை பல ஊழியக்காரர்களை கொண்டு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் வெறுமையானதல்ல, நிறைவேறக்கூடியது. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சகரியா என்கிற தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி ஆகிய இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த பிறகு இந்த காரியங்கள் நடக்கிறது. இப்போ திருப்பிக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல்
21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. சகரியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தது. இது எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்து கழுதையின் குட்டியாகிய மரியின் மேல் பயணித்து மக்களை சந்திக்க வருவது, எருசலேமுக்குள்ளாய் அவர் பிரவேசிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சகரியா என்கிற தீர்க்கதரிசினால் சீயோன் குமார்த்திகளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த கழுதை எப்போ இருந்துக்குது? அந்த கழுதை எப்போ வந்துக்குது? நம்ம எப்போ இருந்திருக்கிறோம்? அதை சொன்னார் பாரு, அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார்ல, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மலாம் ஆண்டவருடைய நினைவில் இருந்திருக்கிறோம். பல கோடி, பல லட்சம், பல கோடி, மில்லியன் உயிரணுக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைய இந்த உலகத்தில் கர்த்தர் அனுப்புகிறார். அதான் நீங்கள் சொல்கிறவங்கள சொல்லுவோம், கோடியில் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன். யார்? நம்ம தான். எல்லாருமே அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறகுது. ஆமாம் அதானே? சில பேருக்கு திருமணமாகி குழந்தை பிறகுது. சில பேருக்கு திருமணமாகி ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் பிறந்துடுது. சில பேர் ரொம்ப தாமதமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சீக்கிரமாய் பிறக்கிற குழந்தைகள், சீக்கிரமாய் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கிறது என்பது ஒரு பெரு பொருட்டு அல்ல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் திருமணமான குழந்தை பிறக்கிறது சகஜம்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி பிறக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளைப் போல ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, ஒரு சுதந்திரமாய் பிறக்கிறார்கள். ஆனால் தாமதமாய் பிறக்கிற குழந்தைகள் கடவுளால் அனுப்பப்படுகிற தேவதூதர்கள். அல்லேலூயா. ஒருவேளை கர்ப்பத்தின் கனி தாமதிக்கிறது என்றால் தேவ சித்தம் நிறைவேறும்படி, அவருடைய மகிமை வெளிப்படும்படி, அந்த கோடிக்கணக்கான அந்த உயிரணுக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையை கர்த்தர் இன்னுமாய் நமக்கான ஒரு புத்திர பாக்கியம், நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏன் தாமதப்படுத்துகிறார் என்றால், ஒரு சிறப்புக்குரிய ஒரு யோவான் ஸ்தானகனாய், ஒரு சிறப்புக்குரிய சாமுவேலாய், ஒரு சிறப்புக்குரிய மகிமை உள்ள ஒரு குழந்தை ஈசாக்காக இந்த உலகத்தில் உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் பல மடங்கு கர்த்தருக்காய் வயராக்கி நிற்கும்படியான பல கோடிகளில் ஒருவனை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்காக தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு அநேக காலத்தை சொல்லுவார். கர்ப்பத்தின் கனி உண்டாகும், திருமண காரியங்கள் நடக்கும், வீடு கட்டப்படும், நல்ல ஒரு வாகனத்தை கொடுப்பார், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அடைக்கப்படும், உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்புவார்கள், ஆனாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தருடைய தலையை உயர்த்துவார் என்று பல தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தவர் மறந்து போகலை, ஞாபகம் வச்சிருக்கிற சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னு சகரியா சொன்னதை இந்த
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நூற்றாண்டில் அந்த கழுதை அப்போ இருந்திருக்குது, அந்த கழுதை இங்கே இருக்குது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருக்குது. அப்போவே சொல்கிறாரு, இது யாராவது உங்களை தடை பண்ணாங்க, இயேசுக்கு வேணும்னு சொல்லுங்கள். அவங்க எதுவும் பேசலை. அவருக்கு வேணும்னா வேணும் தான், அவ்வளோதான். ஆகவே இந்த உலகத்தில் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என் பெயர் எழுதப்பட்டது. எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு ஜெபம், ஒரு விசுவாசம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் எழுதுனாங்க, யாபேத் பென்னா அப்படின்னு ஒரு பேரை எழுதுனாங்க. பையன்தான் பிறப்பான்றத விசுவாசம். அந்த நாட்களில் ஸ்கேன்லாம் பண்ணல, 90, 91 ஸ்கேன்லாம் பண்ணல. அவங்க நல்லா ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி பையன்தான் பிறப்பான், அவன் ஊழியக்காரனாக இருக்க போகிறான், ஊழியம் பண்ண போகிறான், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறன்றது தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டு எங்கள் அப்பா ஜோம் பண்ணி அந்த பேரை எடுத்து வச்சார். அதன் பிறகு நான் பிறந்தேன். அது என்றைக்கோ அவங்க எத்தனையோ ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, 30, 35 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் அதை ஊழியக்காரனாகவே நிற்க வச்சுக்கிறார். பாருங்கள், நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களை மகிமையாக கர்த்தர் வைக்க போகிறாரு. எப்போ? எல்லாரும் திட்டுன்னு இருக்கும்போது. யாருன்னா உங்கள்கிட்ட வந்து, சிஸ்டர் ஆண்டவர் எனக்கு உங்களை பார்த்த உடனே 2 BHK காட்டுறார் சிஸ்டர், 2 பெட்ரூமு கிச்சன் இருக்கிற ஒரு பெரிய வீடு எனக்கு காட்டுறாருன்னா, அடப்பாவி, நான் குருபோஸ் வீட்டில் காற்றும் இல்லாமல் குளிர் அடிச்சா ஒரே அடி அடிக்குது, வெயில் அடிச்சா ஒரே அடி அடிக்குது, அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இருந்துன்னு கிடக்கிறேன். இவர் வந்து என்னை பார்த்து 2 போர்ஷனு அதுவும் 2 BHK வீடு கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு யோசித்த நாட்கள்லாம் உண்டு. சில பேர் நமக்கு தரிசனமாக வெளிப்பாடுகளோடு ஜெபம் பண்ணி சொல்கிற காரியங்கள் நமக்கு சிரிப்பு வரும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நிறைவேறக்கூடிய காரியங்களை தான் கர்த்தர் சொல்லுவார். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் தடையாகாது. சரியான நேரத்தில் உங்ககிட்ட வரும், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும். ஆகவே தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த கழுதையும் தேர்ந்தெடுத்தார், கழுதின் மேல் பவனி போவதையும் தேர்ந்தெடுத்தார். இந்த காரியங்களை குறித்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், நம் இருதயமே அவர் நுழையும் எருசலேம். ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சமீபமாய் சேர்ந்து, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகாமே பத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, இங்க இயேசு அவர் எங்க வராரு? எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து. இயேசு எருசலேமுக்கு வரப்போகிறார் என்பதை ஏற்கனவே அவருடைய சீஷர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு கன்வென்ஷன் நடக்குது, நம்ம சர்ச்சில் ஒரு விடுதலை ஜெபம் நடக்குது, ஏதோ ஒரு சிறப்பு கூடுகை நடக்குதுன்னா நம்ம முன்னறிவிப்பு பண்ணுறோம், இல்லை சர்ச்சில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி சர்ச் குரூப்பில் அனுப்புகிறோம். அதுபோல் அந்த நாட்களில் ஒரு துண்டு பிரச்சாரம், இயேசு எருசலேமுக்கு வரப்போகிறார் என்பது அவர்களால் எழுதப்பட்டு தன்னுடைய சீஷர்களால் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுகிறது. அந்த பஸ்காவுக்கு முன்பு இயேசு எருசலேமுக்கு வரப்போகிறார் என்பது இயேசுவினுடைய அந்த பிரதிஷ்டி வந்து அந்த அந்த அவருடைய அந்த மகிமை அந்த 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 உலகம் முழுவதுமாய் பரவி இருந்தது. எல்லோரும் கேள்விப்படுறாங்க, இயேசுவை எப்போ நாங்கள் கேட்போம், எப்போ அவரை பார்ப்போம். இப்போ நம்ம பாடின பாருங்க, எப்போ ஆண்டவரை நான் காண்பேனும் அப்படின்ற நம்ம பாடினது போல அவங்கெல்லாம் ஏங்கி கொண்டிருக்காங்க, எப்போ இயேசுவை பார்ப்பேன், எப்போ என் கண்கள் இயேசுவை காணும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட அங்கிருந்த மக்கள் இருக்கிறார்கள். அப்போது இயேசு எருசலேமுக்குள்ளாக நுழையும் பொழுதே அவங்க அது முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாகறாங்க. அவர் வரும்போது எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்கணுன்றதை முதற்கொண்டு அவங்க சிந்திச்சு வச்சுருக்கிறாங்க. இது போல் குருத்தோலைகளை எல்லாம் வெட்டி, இதை வெட்டுறதுக்கு பாவம் ரத்தம்லாம் சிந்தி வந்துக்கிறாங்க பிள்ளைங்க. ஆமாம், இது கையிலெல்லாம் குத்தி ரத்தம்லாம் வந்துச்சு. இது பாருங்கள், இது குருத்தோலைகளை வெட்டி இப்போ அங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க, எல்லாரும் வாங்கி வச்சுருக்கிறாங்க குருத்தோலை. ஏன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, குருத்தோலைகள் மற்றும் நல்ல நல்ல இந்த மாதிரி கார்பெட், நல்ல ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இதை மேட்டு, நல்ல பாய்கள், நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை
அவருக்கு முன்னாடி போடுறாங்க. அந்த வஸ்திரங்களை அவருக்கு முன்னாடி போட்டு அவர் என்ன பண்ணுறாங்க? வரவேற்கிறாங்க. ஆண்டவர் அந்த வரவேற்பை தாண்டி அவர் எதிர்பார்க்குதுன்னு தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் அவரை வரவேற்கணும். ஆமேன். எருசலேமுக்குள்ளே இயேசு வராரு தான். எருசலேமுக்குள்ளே வந்தார். எத்தனை பேர் மனசுக்குள்ளே வந்தாருன்னு தெரியல. எருசலேமுக்கு இயேசு வந்தார். இன்னைக்கு இப்போ இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். இயேசு உங்கள் கூட இருக்கிறார். இயேசு உங்கள் சர்ச்சில் இருக்கிறார். இயேசு நீங்கள் வேலை செய்கிறது இருக்கிறார். இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா? தான் கேள்வி. பக்கத்தில் கேளுங்க, இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா? கை குத்து கேளுங்க, கொரோனாலாம் ஒன்றும் இல்லை. இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரா? யார் இருக்கிறது? இதயத்தில் யார் இருக்குது சொல்லுங்கள். என் இதயமே நீங்கள் தான். என் ஹார்ட்டே முழுமையாக உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறேன். என் இதயத்தை நான் அங்கே தொலைச்சேன், நான் இங்கே தொலைச்சேன். இதயத்தை தொலைச்சிப்புட்டு இதயத்தை தொலைச்சிட்டா என்ன ஆகிடுவாங்க? போனமாகிடுவான். ஏன் சொல், நிறைய பேர் தொலைச்சிட்டு சிந்தினுக்கிறாங்களாம். ஏன் தொலைச்சிட்டு நான் எங்கே தொலைச்ச தெரிஞ்ச எங்கே தொலைச்சேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் அவரை வரவேற்கணும். உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வந்தார்னா உங்களுக்கெல்லாம் இருக்கிற நிர்விசாரங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும். அவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா உங்ககிட்ட பேசுவார், உங்ககிட்ட பழகுவார். அவரோடு நடக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை செஞ்சாலுமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வீங்க. அவரை கேட்டு கேட்டு செய்வீங்க. அதில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே தேடினாலும் அவர் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நாளாக சொல்கிறார் பாஸ்டர் ஏசப்பா நடுவில் வந்துக்கிறார். எங்கே நடுவில் எங்கேயுமே வரலையே அவர். மாம்சத்தில் நம்ம தேடி கொண்டிருக்கிறோம். ஏசு எங்கே இருக்கிறார்? அன்றைக்கி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. எழுந்து ஓடிவா, அங்கே ஏசு இருக்கிறாரு. ஓடி வந்துட்டான் ஒரு பையன். எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரா? எங்கே இருக்கிறாரு? என் கண்ணுக்கு தெரியலையே, குழந்தைக்கு தெரியல. எழுந்து ஓடிவா, ஏசு இருக்கிறாருன்னா எங்கே இருக்கிறாரு? ஏசப்பா எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறாருன்னு தேடுறான். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் அவரை தேடுங்க. எருசலேமுக்குள்ளாய் ஆண்டவர் பிரவேசிப்பதை ஒரு முக்கியத்துவப்படுத்துகிற மக்கள் அவருடைய இருதயத்துக்குள்ளாய் இயேசு வர வேண்டும் என்கிற எண்ணத்தை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவை பார்க்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இல்லை. சர்ச்சுக்கு வரணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கணுன்ற ஒரு ஆசை இல்லை. ஆண்டவருக்காய் எதையாவது செய்யணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியலை. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் அடையாம விட மாட்டோம். அடைந்தே தீருவோம். போராடி உபவாசம் இருந்து அதை பண்ணி இதை பண்ணி எப்படியா வாங்கிவோம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் நின்று உங்களுக்குள்ளாய் வருவதற்கு பல முறை அவர்கள் போராடி கொண்டிருக்கு. நம்ம அவருக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. வாசப்படியில் நுழையறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. எருசலேமுடைய வாசலில் நுழையறதுக்கு அவ்வளோ வரவேற்பு. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற காரியம். அவருடைய வருகையின் செய்தி கேள்விப்பட்ட உடனே ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார். எத்தனையோ முறை சொல்லியாச்சு, சின்ன வயசுலேருந்து கேட்டுன்னு இருப்பீங்க. ஏசு சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஏன் அதை திரும்ப திரும்ப கர்த்தர் நினைவுபடுத்துறாருன்னா, இன்னும் அவர் விரும்பாத பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, அவன் இருந்தால் நான் வரமாட்டேன். ஆமாவா இல்லையா? அதுக்கு தான் பாரு, அது இருந்துச்சுன்னா நான் உள்ளே வரமாட்டேன், அது போச்சுன்னா வரேன், அது மூஞ்சிலாம் முழிக்க மாட்டேன். அதுமாரி அவர் மூஞ்சில் முழிக்கிறதுல நிறைய உள்ளே வச்சுக்கினேன். வாங்க ஆண்டவரே, எப்போ வருவீரோ, எப்போ வாங்க வாங்க வாங்கினா எப்படி வருவார்? ஏய், முதல்ல உள்ளக்கிறத காலி பண்ணி அனுப்பு. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதயத்தில் எல்லாத்தையும் போட்டு ரொப்பி குப்பைங்களை வச்சுக்கின்னு வாங்க வாங்க, எங்கே உட்காரது கூட இடம் இல்லாமல் வச்சுன்னுக்கிறீங்க. ஏன் ஆண்டவரே, இதயம் ஒரு சிம்பாசனம், உங்களுக்கு அங்கே போட்டு உட்கார வைக்கல, நீங்கள் வாங்க வாங்க வா வான்ற எங்கேயா வருது? இதயம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லையே, எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ரொப்பி வச்சிருக்கிற, ஒரு சுத்தமாக இல்லை இருதயத்துக்குள்ளே. வா வா எப்படி வர முடியும்? இருதயத்தை சீர்படுத்து, சிறப்படுத்து, நல்லா ஜெபம் பண்ணு, பரிசுத்தப்படுத்திக்கோ இதயத்தை. நான் எப்பவுமே வரத்துக்கு தான் பிரயாசப்படுறேன். ரொம்ப நாளாக நின்றுட்டு, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என் சத்தத்தை கேட்டது கேட்காத மாதிரி போயின்னுக்கிறேன். என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, கண்டுக்காத மாதிரி போயிட்டு எனக்குள்ளே வாங்க எனக்குள்ளே வாங்க எப்படி வர முடியும்? இதயத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறீங்களே. எருசலேமுக்குள்ளே இயேசு பிரவேசித்தார், ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வரவேற்றாங்க. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு வரார் இயேசு வரார், ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் வரவேற்றாங்க. அதை தாண்டி அவர் எதிர்பார்த்தன தெரியுமா? அவருடைய இருதயங்கள். நம்முடைய இருதயம் தான் அவர் வாழ்கிற தேவாலயம். ஆமேன். இதயத்தில் ஆண்டவருக்கு கோயில் கட்டணும்.
ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கோயில் கட்டுறேன், பொண்டாட்டிக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறேன், என் புருஷனுக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறேன், எனக்கா உனக்கு எட்டி ஒதிக்கும் அந்த கோயில், எட்டி அவரே வச்சிடுவார் அந்த கோயிலை. ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம். ஆமேன். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறத பார்த்தா, நீங்கள் முழிக்கிறத பார்த்தா எனக்கே டவுட் ஆகுது. என்னுடைய இருதயம் எல்லாம் சோம்பேறி நாவிகளே, பொல்லாத கிரியைகளே, தூக்க கலக்கத்தை நாவிகளே போ. இப்போ சொல்லுங்க, என்னுடைய இருதயம், கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம். எருசலேமுக்குள் பிரவேசித்த ஆண்டவரே, என் இருதயத்தில் குப்பைங்களாம் நான் எடுத்து போட்டுறேன், எனக்குள் பிரவேசியும். அல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்குள்ளே வருவார். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டால் எல்லாமே மாற்றம் தான், எல்லாமே ஆசீர்வாதம் தான். தடைகள் எல்லாம் மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வனாந்திரத்தை நோக்கி பயணப்பட்டாலும் செழிப்பாக மாறும். அல்லேலூயா. அதுக்கு இயேசு உங்கள் கூட இருக்கணும், உங்கள் இதயத்தில் இருக்கணும். ஆகவே நம் இருதயமே அவர் நுழையும் எருசலேம் என்பதை நினைவு கூறும்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. இரண்டாவது காரியம், வாக்குதத்தம் நிறைவேறும்படி இது நடக்கிறது. வாக்குதத்தம் நிறைவேறுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்களை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும். கர்த்தாவே, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் முன்னறிவின்படி வாக்குதத்தம் நிறைவேறும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அது சகரியா 9ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எருசலேமி குமார்த்திகளிடத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வெறுமை நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொல்லி நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தவைகளெல்லாம் கர்த்தர் துவங்குவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறத சரி செய்யவில்லை, இல்லாததை உருவாக்குகிறவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எதையாவது கொடுத்தீங்கன்னா தான் எதாவது செய்வாங்க. டாக்டர்கிட்ட நீங்கள் கை உடஞ்சி போய் துண்டாக கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவார் டாக்டரு? அதை மேட்ச் பண்ணுவார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவார். தையல் போட்டு எதை போட்டு இதை போட்டு ஏதாவது ஒன்று கம்பிங்களை கட்டி எதை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கை பெண்டு தான், இப்படி தான் இருக்கும். கை நேராக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அவர் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நானே கையை உடச்சிக்கின்னு கைக்கு அப்புறமா பெண்டு போட்டு அவங்க ரெடி பண்ண முடியும். ஆனால் பர்ஃபெக்ட் என்ன பண்ண முடியாது? ரெடி பண்ண முடியாது. ஆனால் உருவாக்கினவரிடத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது உடைந்ததை ஒன்று சரி செய்யணும், ஒன்று கரெக்ட் பண்ணணும், ஒரு சரியாக நடக்கணும் அப்படின்னும் போது அது யார் தான் செய்ய முடியும்? ஆண்டவர் தான் செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர். ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் 5 நாள் ஆயிற்று, ஆண்டவரே கல்லறை திறக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரே கல்யாணமே நின்று போய்டும் பொழுது, திராட்சரசெல்லாம் காலியாகி போச்சு. அவர் போன இடங்கள்லாம் பாருங்கள் காலியாக இருந்துங்க. செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டது. குஷ்டரோகம் புஷ்டுக்குது, பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிற ஆண்டவரே நாங்கள் திரும்பலாம் சரியாகாது, கை காலெலாம் இப்படி தான் பாதி அரைக்குறையாக தான் நான் இருக்கணும், இப்படி தான் வாழ்நாள் பொழுது இப்படி தான் ஆண்டவரே இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை. பிறவிலிருந்து கண் பார்வை இல்லை, நான் அப்படி தான் ஆண்டவரே கடைசி இருக்கிறது உலகத்தை நான் பார்க்கவே முடியாது. இப்படிலாம் வாழ்ந்தவங்களுக்கு இவங்களாம் சரி பண்ண முடியாதவங்க. இவங்கெல்லாம் டாக்டர் அப்போ நிறைய பேர் என்னென்னா எல்லாம் ஒதுக்கிடுவோம். எதனா பிரச்சனை வியாதி வந்துச்சு பலூன் வந்தால் ஒதுக்கிடுறாங்க. எல்லோரும் ஒதுக்கிட்டு ஓரமாக விட்டாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள். இந்த குறைவுப்பட்ட கானாவூருக்கு போனார். அந்த கல்யாணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அற்புதம் பண்ணார். ஒன்றுமே இல்லாத இடத்துல. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வர தீர்க்க தரிசனம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத போது அந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆறுதலாக இருக்கும், ஆனால் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாததான் உங்களுக்கு தோணும். ஆனால் நாள் வரும்போது கர்த்தர் அதை சாத்தியமாக்குவார். அல்லேலூயா. எத்தனையோ சமயங்களில் கர்த்தர் எனக்கு அதை செய்தார்.
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வெள்ளை அங்கி போட்டு சர்ப்ளீஸ் போட்டு இந்த ஸ்டோல்லாம் போட்டு ஒரு ஊழியக்காரனாக நிற்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆள் தான். சின்ன வயசில் எங்கள் ஐயருங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசை இருந்துச்சு பாஸ்டர் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வளரும்போது யூத் ஆகும்போது அப்போ ட்ரெண்டிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டன் எடின்போர் இருந்தார். அருமையான கர்த்தரோட பழகலை. நானும் மாறணும்னு நினச்சேன். நானும் கொண்டாடி தான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண எஸ்ஸப்பமா ஸ்தோத்திரம் உழைக்கிறோம் ஆண்டவரை. நிறைய பேர் ஸ்டைலாக ஜோம் பண்ணுறாங்க இப்போ. ஆண்டவரேன்னு வாயில் வராதா உனக்கு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. அப்படி தான் மாறணும் நினச்சேன். நம்ம வந்து ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக மாறணும். அங்கெல்லாம் நம்மளுக்கு லாய்க் கிடையாது. நம்மளுக்கு என்ன லாய்க் இருக்கும்? கோட்டு போடணும், டை போடணும், கெத்தாக போகணும், காரில் போகணும், பிரசங்கம் பண்ணும்போது கூட 2 பேர் வரணும், கூட 2 பேர் போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இப்போ அப்படி பண்ணிட்டு போயிடலாம். நல்லா ஒரு 4-5 பாட்டு கற்று வச்சுக்கலாம். கிருபை 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 நல்ல ஒரு 4-5 பாட்டு கற்றுக்கலாம். வெயிட்டாக ஒரு 4-5 பிரசங்கத்தை எடுத்து வச்சுக்கலாம். பரலோகத்தின் வாழ்வு அப்படி இப்படி கத்தி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு ஊழியக்காரனாக மாறினோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. கோட்டு போகிற ஊழியக்காரன் எப்படி? கோட்டு போடுற ஊழியக்காரனா அவனை தான் பெரிய ஆசை. அப்படி ஒரு நரகத்தை பற்றி ஒரு 4 மெசேஜ், பரலோகத்தை பற்றி ஒரு 4 மெசேஜ், மறுவாழ்வை பற்றி ஒரு 4 மெசேஜ் எடுத்து வச்சுக்கின்னு 4 மெசேஜ் போதையா வாழ்நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணி ஊரெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேனே. அப்போ ஒருத்தர் வந்து ஜோம் பண்ணார் எனக்கு, பாஸ்டர் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வந்தார் அங்கிள். ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணி தீர்க்கதரிசனமாக வசனத்தோடு தான் தீர்க்கதரிசனம் சொல்வார். அவர் சொன்னார், ஆண்டவர் உனக்கு ஒரு மெய்ப்பனுடைய ஊழியத்தை வச்சிருக்கிறார். ஒரு வெள்ளை அங்கி போட்டு நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் மேலே சர்ப்ளஸ்லாம் போடப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய கொயர் இருக்கிறது, அந்த இடத்துல நின்று நீங்கள் பிரசங்கம் செய்கிறதான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு ஒரே சிரிப்பு. நம்ம என்ன கோட்டு போனோன்னு ஆண்டவர் யான் விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? நான் அப்படி ஜோம் பண்ணுக்கிறேன், கோட்டெலாம் போனேன்னு இவர் வேறு அங்கிலாம் போட்டுன்னு யார் திரும்ப கயிறுலாம் கட்டிக்கினேப்பா. நம்ம கோட்டு போடணும். ஆண்டவரே இதுக்கு நான் ஆமேன்னு சொல்லப்பா. தம்பி நீங்கள் ஆமேன்னு சொல்லனாலும் சொல்ல காட்டியும் ஏன் சித்த என்னமோ அதான் நடக்கும். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் தான் நடக்கும். அவர் விரும்பினபடி தான் நான் வாழணுமோ தவிர நான் விரும்புகிறத கர்த்தர் எனக்கு நிறைய நேரத்தில் கொடுக்க மாட்டார். எனக்கு கொடுக்காது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு இருந்தேன்னா நான் உண்மையிலே நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்துக்க முடியாது. ஆண்டவர் எதை செய்யணும்னு நினைக்கிறார், உங்கள் சித்தம் உங்கள் விருப்பத்துக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை என் வாழ்க்கையில் செய்யணும் ஒப்பு கொடுத்துடணும். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஒரு நாள் ஒரு சபைக்கு அழைக்கப்படும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, கம்பல்சரி நீ அங்கி போட்டு தான் ஆகணும். தைச்சி வச்சுக்கிறியா அங்கி? தைச்சி வச்சுருக்கிற, நீ போடு அங்கி போடு அப்படின்னு. பிடி படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கும் பொழுது அங்கி மட்டும்தான் போடணும், பிளாக் கலர் ரோஃப் கட்டணும், சர்ப்ளீஸ் போடக்கூடாது. இது பாரு, இது போடக்கூடாது. ஆர்டினேஷன் வாங்கின பிறகு தான் போடணும். ஆனால் நான் போனது வந்து ஆங்கிலிக்கன் சர்ச்சு. அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு போனால் பாஸ்டர் என்ன பண்ணணுன்னா அங்கி போட்டு மேலே சர்ப்ளீஸ் போட்டிருக்கணும். அப்போது அங்கே இருக்கிற கொயரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் அந்த சர்ப்ளீஸ் போட்டுங்க அப்படின்னு ஒன்றா எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன இது பெருசாக தேவதூதர் மாதிரி இப்படி இருக்குது, அங்கே இது மாதிரி தான் போட்டு இப்படி பண்ணுகிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. போட்டுட்டு இருக்கிறேன். அப்போது அந்த இடத்துல ஒரு ஆரம்ப பாடலுக்காக ஜோம் பண்ணி எல்லாம் எழுப்பி நின்று பின்னாடி இருந்து நடந்து வராங்க. அப்போது ஜோம் பண்ணிக்கிட்டு எழுந்து நின்று நடந்து வரும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, தம்பி 2013 தீர்க்க தரிசனமாக உங்கள்கிட்ட பேசின ஞாபகம் இருக்குதா? 2013 என்ன நடந்துச்சு? பாஸ்டர் ஸ்டான்லி உனக்காக ஜோம் பண்ணும்போது வெண்வஸ்திரம் தரித்து அங்கி அணிந்து ஒரு சர்ப்ளஸ் போட்டு பெரிய தூதர்களோடு பெரிய ஒரு கொயர் பார்க்குறேன்னாரு. அங்கே அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கொயருக்கு ஒரு ஆல்டர் இருக்கும். அந்த சர்ச்சில் கொயருக்கு ஒரு ஆல்டரு. அப்படி அவங்க ஆல்டரில் தான் இருப்பாங்களே, அவங்களுக்கு இப்படி இருக்கும். ஆல்டரில் இப்படி உட்கார முடியாது. ஆல்டரில் பாஸ்டங்களே சைடில் தான் உட்காரணும். ஆல்டர் மட்டும்தான் இருக்கும், ஆல்டரில் யாரும் உட்கார முடியாது, சைடில் உட்காரணும். கொயர் இந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மியூசிஷியன் இருக்கிறாங்க. அதாவது பிரகாரம் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அவங்க அப்படி வந்துட்டு இங்கே நின்றுட்டு இங்கே வந்துடுவாங்க. அங்கே படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த சபை. அது எப்படியே விழா எலும்புள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். மயிலாப்பூரில் இருக்குது அந்த சர்ச்சு, சிஎஸ்ஐ குட் ஷெப்பர்ட் சர்ச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் எப்போனா போனீங்கன்னா போய் பாருங்கள். அந்த சர்ச்சில் போய் பார்க்கும்போது அதே மாதிரி கொயரு அழகாக உட்காந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கி போட்டு சர்ப்ளஸ் போட்டு நிற்கிறேன். கோட்டு எங்கப்பா, டை எங்கப்பா,
ஆண்டவரே எங்கப்பா கையில் உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியம் என்னதான்? மெய்ப்பனுடைய ஊழியம் தான். ஊழியத்துக்கு நம்ம அழைக்கப்படும் போது முதல்ல ஆண்டவர்கிட்ட தரிசனம் பெற்று எனக்கு எப்படிப்பட்ட ஊழியன்றது முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை ஊழியம் பண்ணுறதுக்குன்னு இந்த புலி பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக நம்மளும் கோட்டு போட்டுன்னு டை போட்டணும் ஒரு ஆசை. நம்மளுக்கெல்லாம் போஸ்டர் அடிக்கணும்னு அப்படிதான் ஒரு முறை போஸ்டர் அடிச்சு வச்சாங்க எனக்கு. 3ஆம் ஆண்டு நிறைவு விழான்னு போகிறதுக்கு பதில் 3ஆம் ஆண்டு நினைவு விழான்னு போட்டாங்க. 3ஆம் ஆண்டு நினைவு விழான்னு போட்டுருவே ஒரே எல்லாம் போஸ்டர் எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க. என்ன இது எல்லாரும் ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா 3ஆம் ஆண்டு நிறைவு விழாக்கு பதில் 3ஆம் ஆண்டு நினைவு விழான்னு போட்டுக்கிறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. என்ன நினைவு விழா பார்த்தா நம்ம போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவும் அது மாதிரி ரவுண்டாக போட்டு வச்சுக்கிறான். அதான் டவுட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஃபோன் பண்ணுறாங்க, என்னப்பா எங்கள் போஸ்ட்லாம் ஒட்டி வச்சுக்க, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கிறேன். அப்புறமா தான் போய் கேட்டால், இல்லை பாஸ்டர் நிறைவு விழாக்கு பதில் நினைவு விழான்னு போட்டுக்கிறாங்க. ஓ அப்படியா? ஒரு முறை பார்த்தேன், அழகாக இருந்துச்சு, போஸ்ட் நல்லா வச்சுருந்தாங்க, நல்லா டைலாம் போட்டு ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. எவனோ சாணியை தச்சுட்டு போயிட்டுக்கிறான், பிடிக்காதவன். நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எங்கேயுமே என்ன பண்ணாதீங்க, ஃபோட்டோலாம் போடாதீங்க. நமக்கு என்ன சர்ச்சில் கூட போடாதீங்க, ஃபோட்டோ போடாதீங்க. யாராவது சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் மூஞ்சி கீசி விட்டு போயிடுவான், கண்ணை மட்டும் நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவான், சாணியை தச்சுட்டு போவான். எதுக்கு? அவரை போட்டால் போதும், அவர் பேர் இருந்தால் போதும், ஆண்டவர் பேர் இருந்தால் போதும். என்றைக்கு நான் போஸ்ட் அடிங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, போஸ்ட்லாம் போடணும், நம்ம போனால் போஸ்ட்டு போகணும். என்ன போஸ்டரு? ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த ஊழியம் தரிசனமாக கொடுத்தார். அவருடைய அழைப்பு தரிசனமானது, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இந்த உன்னதமான அழைப்பில் தான் கர்த்தர் நிற்க செய்தார். இப்போது இது நான் ரொம்ப புனிதமாய் கருதுகிறேன். இந்த அங்கி நான் போடும்போது ஜபத்தோடு தான் போடுவேன், இந்த ரோஃப் கட்டும்போது ஜபத்தோடு தான் கட்டுவேன், இந்த சர்ப்ளீஸ் போடும்போதும் சரி, இது என் கழுத்தில் அணியும் போதும் சரி, இதை கழட்டும் போதும் சரி, ஜபத்தோடு தான். ஏன்னா யாருக்குமே இல்லாத தகுதியை எனக்கு கொடுத்துருக்குறீங்களா ஆண்டவர். இதை விட நான் பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஆனால் கூட அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பேனா தெரியல. ஆனால் இந்த இடத்துல நின்று இந்த கனமான ஊழியத்திற்கு அவருடைய அழைப்பு, அல்லேலூயா, தீர்க்க தரிசனமாக சொன்னது நிறைவேறினதுக்காக சொல்கிறேன். இப்படி பல காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்க்க தரிசனங்கள் தான் நம்மளுக்கு கர்த்தர் சொல்லுவார். நம்மளால் அது இதெல்லாம் சாத்தியமானு யோசிப்போம். அது எப்படி என் மனசு இப்படி கேட்குது, ஆண்டவர் இப்படி கூத்துருவார், அப்படிலாம் கிடையாது. பிரதர் சிஸ்டர், நம்ம 1000 நினைக்கலாம், அவருடைய சித்தம் என்னமோ, அவருடைய விருப்பம் என்னமோ, அவர் எதை தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அதற்கு மாற்ற எதுவுமே நடக்காது. ஆகவே இதெல்லாம் முன்னறிவிப்பின்படி ஆண்டவர் இதை செய்து கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக கழுதை குட்டியாகிய மரி அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலே இதுவரைக்கும் ஒருவரும் ஒரு காலமும் அமர்ந்திராத கழுதை, புது கழுதை. ஆண்டவர் எந்த கழுதை கேட்டார்? புது கழுதை கொண்டு வாங்க. யாரும் அது மேலே உக்காந்துருக்கக்கூடாது, எந்த சுமையும் இருக்க. புது கழுதை இப்போ தான் அது வளர்ந்துன்னு இருக்குது, அந்த கழுதை கொண்டு வாங்க. நல்லா சொல்லுவாங்க, இளம் மாடு இளம் காளை மாதிரி இருக்கிற அந்த கழுதை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் ஏறி உக்காந்து தட்டி பார்க்குறாரு. இந்த கடிவாளத்தை அவங்க அப்பா எப்போ கொடுக்குறாரு, இந்த கழுதைக்கு போகிற கடிவாளம். கழுதைக்கு கடிவாளம் போடுவாங்க தெரியுமா? கடிவாளம் போடலாம், கழுதை கத்திக்கினாங்கன்னா ஓடி போடும், யாருன்னா பார்த்துச்சுன்னா பயந்து மிரண்டு. அப்போது யோசேப்புடைய இந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னா தாவீதினுடைய வம்சத்தில் இயேசு வந்தார் இல்லையா? இப்போது இந்த கடிவாளம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே வருது. யார் இதை வைத்து கொண்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது வைத்திருந்தார். தாவீது வந்து போவாசு தாவீது இதெல்லாம் அப்படி வந்து அந்த கடிவாளத்தை யோசேப்பு மரிக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப பொக்கிஷத்தை ஒப்படைப்பாங்க தெரியுமா? குடும்ப பொறுப்பை ஒரு அப்பா அம்மா ஏதோ ஒரு தவற போகிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டேப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க பாருங்கள். அது மாதிரி யோசேப்பு அவர் மரிப்பதுக்கு முன்பதாக இயேசுவை அழைத்து சொல்கிறார், இது உனக்கு தேவைப்படும், இது உனக்கு தேவைப்படும், இதை நீ கையில் வச்சுக்கோ அப்படின்றாரு. அதை வாங்கும்போது அவருக்கு தரிசனம் வருது. என்ன தெரியுமா? அவர் வாரினால் அடிக்கப்படுறது, இந்த மக்கள் புகழ்கிறது, இந்த கழுதி கட்டி இழுத்துட்டு போகிறது, அது ஞாபகம் வருது அவருக்கு. ஓ, இதுக்காக நமக்கு கொடுக்கப்படுறது. இந்த கடிவாளத்தை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? பாடுகளுக்குள்ளாய் போவதற்கு முன்பதாக புகழப்படுகிறார் இயேசு. அப்போது இந்த கடிவாளத்தை கொண்டு இந்த கழுதை மேலே நம்ம பவனி போகிறோம். எதுக்காக போகிறோம்? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி. இது ஒரு ஸ்டோரிக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அதை இப்படி அந்த கடிவாளத்தை கொடுக்கும்போது வாங்கிட்டார்.
அப்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக, வாக்குதத்தம் நிறைவேறும்படியாக இயேசு அதை பெற்றுக்கொண்டார். இப்போ நடந்த எல்லா சம்பவம் எதுக்கு ஒப்பிட்டு நடக்குது? எதுக்கு ஒப்பிட்டு நடக்குது? தீர்க்க தரிசனம் வாக்குதத்தம் நிறைவேறும்படி நடக்கிறது. சீக்கிரமாக முடிக்கணும்னா கூட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், வாக்குதத்தை நிறைவேறணும். அதனால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? இந்த கடிவாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் என்ன பண்ணுறாரு? அதில் லெதரில் தோலில் செஞ்சதுனால என்ன பண்ணுறாரு? அதில் ஒரு 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 துண்டை கட் பண்ணிக்கிறார். எதுக்குன்னா, இந்த கோயிலில் கலர் கோயில் அவங்களை அடிக்கிறதுக்காக ஜாட்டி ரெடி பண்ணுற அதிலே அந்த தோல்லையே. அது அப்புறமா சொல்கிறேன், பின்னாடி வர கதை. இப்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக, வாக்குதத்தை நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 21:9, 1-9, சகரியா 9ஆம் அதிகாரம் 9-12, லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவம் லூக்கா 19:30-38, இது எல்லாம் நிறைவேறும்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், ஓசன்னா என்கிற சத்தம். இன்னைக்கு கூட நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? தாவீதின் குமாரனுக்கு. எல்லாம் எடுத்துங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். அவர் ஆசையாகுது. தாவீதின் குமாரனுக்கு. எங்கள் கையில் எடுத்துக்குமா, தூங்க மூஞ்சியா, கையில் எடு. சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு. அடா, தாவீதின் குமாரனுக்கு. பரலோகம் மாதிரி இருக்குது பாருங்க, எல்லாம் அழகாக பண்ணுறீங்க. ஓசனா, சரி, ஓசனா என்னது சொல்லுங்கள். ஓசன்னா வாழ்த்துறதா? ஓசன்னா என்னதுமா? ஓசன்னா ஒரு ஏசன்னா மாதிரி ஒரு என்னது? ஓசன்னா என்னது? யூதரா? ஆண்டவர் தான் ஓசன்னாவா? ஆண்டவருடைய நாமமா? ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தங்க? சரி, இப்போ தெரிஞ்சுங்க. இப்பொழுது எங்களை ரட்சியும்னு அர்த்தம். ஓசன்னான்றதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு முறை இப்படி முழிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரே கொட்டி இறங்கி கொட்டி போடுவேன். ஓசன்னா என்னென்ன அர்த்தம்? இப்பொழுதே எங்களை ரட்சியும். இந்த பாஸ்டர்கிட்ட இருந்து சீக்கிரமாக முடிக்கணும். எங்களை ரட்சியும் அப்படின்ற மாதிரி தான். ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுதே எங்களை ரட்சியும். இப்போ இவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. இவங்க எல்லாம் அந்த நாட்களில் பாரம்பரிய கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. யூதர்களும் கிரேக்கர்களும் ரோமர்களும் கலந்த ஒரு ரோமன் எம்பையர் அந்த இடத்துல இருக்குது. வணிகத்துக்காக ரோமர்கள் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. யூதர்களை தங்களுடைய வசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த கிரேக்கர்களும் எபிரேயர்களும் இவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் உடன்படாத ஆட்களாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமாக இருக்கிறாங்க. இதில் இயேசு ஊருக்குள்ளே வரும்போது அவரை பார்த்து, நீங்கள் யார் நம்பலாம்? யாரையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது நம்ப? நீங்கள் எந்த ஊர்? உங்கள் அப்பா அம்மா எந்த ஊர்? ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டுன்னு இருந்தார். பாஸ்டர் சோத்திரம் அப்படின்னாரு. என்ன அப்படியே சோத்திரமே பயங்கரமாகுது. ஐயா சோத்திரங்க ஐயா அப்படின்னு. என்ன பாஸ்டர் நமக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. ஐயா நம்ம ஊர் ராணிப்பேட்டை தான் ஐயா. அம்மா அப்பாவுக்கு எந்த ஊர்? அம்மா அப்பா எந்த ஊர்? அவங்களும் அந்த ஊர் தான் ஐயா. அப்படி தாத்தா பாட்டிக்கு எந்த ஊர்? நான் சொல்லிட்டேன், ஐயா நான் பக்கா எஸ்சிங்க ஐயா. இது கேட்கத்தானே இவ்வளோ கஷ்டப்பண்ணு. இல்லை பாஸ்டர் உங்கள்கிட்ட போய் அப்படிலாம் கேட்பேனா? அப்படி கேட்கல, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பாட்டி எந்த ஊர், எங்கள் தாத்தா எந்த ஊர், நீ எதை கேட்க வரன்னு புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு இதை தானே தெரிஞ்சுக்கணும். நான் அதை விரும்ப மாட்டேன்யா, எனக்கு அது பிடிக்காது. திரும்ப அதுக்கிட்ட என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க அதை பற்றி. எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண மனுஷங்க கப்புக்குன்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணி திப்பிட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, நம்ம யாரும் தெரிஞ்சிச்சு இல்லை, அதனால் எல்லாமே ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. அவர் பண்ணலன்னா ஏசப்பா பண்ண போகிறாரு. நீ மனுஷன் உங்கள் ஊர் ஆளுக்கு நினச்சின்னு பண்ணினுக்கிறாரு. நிறைய நேரத்தில் என்னை பார்த்து அவர் அவங்க ஊர் ஆள் நினச்சிக்கினார் பிரசங்கம் பண்ணுறது. அதனால தான் நான் பேசுறதே மாற்றிக்கிறேன். நம்மள மாதிரி நார்மலாக பேசலாம், டீசெண்டாக தூய தமிழில் பேசினா அவங்க ஊர் ஆள் நினச்சிக்கிறாரு. அவர் என்ன பழக்கம்னு தெரில. அப்படி நம்ம நார்மலாக இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு இந்த பேச்சு, இந்த ஊர்? ஆண்டவர் அதை விரும்பலை. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள், எபிரேயர்கள், சமாரியர்கள் என்று பல பிரிவினைகள் இருக்குது. இப்போ இயேசு வந்தார்னா அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இவர் யாராக இருப்பார்? நம்ம ஆளாக இருப்பாரா, இல்லை அவங்க ஆளாக இருப்பாரா, இவங்க ஆளாக இருப்பாரா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இவங்க பக்கத்தில் உட்காந்து இவங்க அவங்களா இருப்பாங்களோ, நீங்கள் இவங்களா இருப்பாங்களோ, அப்போனா அந்த ஆவி நீ தான். உங்களை யாருன்னா விசாரிக்கிறாங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் அந்த மாதிரி பதிலாக அவங்ககிட்ட
எங்கள் தாத்தா எந்த ஊர், உங்கள் ஆயா எந்த ஊர், இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு அப்படின்ட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவன் எதுக்கு இவ்வளோத்தையும் கேட்டுன்னு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்மளை அடையாளப்படுத்தணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் கேட்பார், ஐயா நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்களா? நிறைய சாப்பிடுவேன்னு அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் பண்ணிக்கிறார் அந்த மனுஷன். பீஃப் சாப்பிட்றியான்னு கேட்டார், சாப்பிட்றேன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஐயா நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்களா? சாப்பிடும் பிரதர் அப்படின்னு. வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதோட முடிச்சுக்கினார் பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. தோத்துறேன் பிரதர்னா தோத்துறோம் பிரதர் கூட சொல்ல மாட்டார் அவர். அத்தோட நல்லா பேசியிருந்தார், க்ளோஸாக இருப்பார், எல்லாம் ஒன்றா டீ குடிக்கிறதுக்குலாம் போவோம். எப்போ நான் பீஃப் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சிச்சா அப்புறம் என்ன அண்ணா தோத்துறேண்ணா அப்படின்னா கூட சோத்துறோம் சோத்துறோம் அவ்வளோதான். நானா எப்படிண்ணா இருக்கிறீங்க? இருக்கிறேன். புரிஞ்சுக்கிச்சு இல்லை நம்மளுக்கு, இவங்க இப்படி தான் இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை பொழுகுது. எல்லாமே பிரச்சனையாக இந்த உலகத்தில். ஏசு இருக்கிற நாட்களில் இதுதான் ஒரே 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 கஷ்டமாக போயினுக்குது. என்ன இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க ஓசனா எதுவுமே ரசிக்கப்படல ஒன்றும். நம்ம கொடுத்தா நிறைய நேரத்தில் சர்ச்சில் இருக்கிறோம், இன்னமும் நம்மளுக்குள்ள பாகுபாடுகள், பிரிவினைகள், இவங்க அந்த ஊர், இவங்க இந்த ஊர், இவங்க அப்படிப்பட்டவங்க இப்படி ஏசப்பாக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே இதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவருக்குள்ளே இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்ம யார் தான்? கோயிலுக்குள்ளே எல்லாரும் ஒன்று தான். சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் யார் தான்? ஒருத்தர் தான். பக்கத்தில் கை கொடுத்துங்க, நம்மலாம் ஒன்றுன்னு சொல்லுங்கள். என்ன அழகாக சொல்கிறீங்க, நம்மலாம் ஒன்று தான். யாராக இருந்தான்னா எந்த ஊராக இருந்தால் என்ன இருக்குதுங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். முத்திரை இயேசுவின் பிள்ளைன்னு முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை மாதிரியே இருக்கிறோம் நானும். இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுதான் அடையாளம். இதுதான் இப்போதே எங்களை ரட்சியும். அங்கே ரட்சிப்பு தேவைப்படுது. அங்கே இருக்கிறாங்க இயேசு அப்படியே மேசியா 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 யெகோவா அப்படியே நீளமான அங்கிகளை போட்டுக்கொண்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அவங்க நடக்கிற நடைகளை பார்க்கணும். வேகமாக அந்த அந்த டியூஷனில் பார்க்குறோம், வேகமாக நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, வேகமாக வராங்க. 4 பேர் கூட்டம் கூடி இயேசு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க கூட நினைக்கிறாங்க பாருங்க, அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இது பிரச்சனை பண்ணுறதுக்குனே கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சோர்ந்தே போவாதுங்க. யாராக இருந்தால் என்ன இருக்குது? எந்த மனுஷனாக இருந்தால் மனுஷனாக இருக்கிறானா? நம்ம மனுஷனை தான் பார்க்கணும். அல்லேலூயா. எந்த வேற்றுமையோடு, எந்த ஒரு பிரிவினை, எந்த பாகுபாடோடு பார்க்கவே கூடாது. நம்ம அப்படி பார்க்குறோன்னா இயேசுவினுடைய பிள்ளைகள் கிடையாது, அவர் ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள் கிடையாது. அவங்க ரத்தத்தினால் இணைக்கப்பட்ட யாருமே அப்படிப்பட்ட பாகுபாடு பிரிவினைகளோடு பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோன்னா இன்னும் கிறிஸ்துவின் அனுபவத்துக்குள்ளே வரலன்னு தான் அர்த்தம். பேருக்கு ஓசனான்னு சொல்லுங்கிறோம், நம்ம இன்னும் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையாக ஓசனான்னு சொல்லுவாங்க. மத்திய 21:9 நம்ம வாசிப்போம். பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வெறும் ஆர்ப்பரிப்பு மட்டும்தான். நிறைய பேருக்கு ஆர்ப்பரிப்பு இருக்குது. சர்ச்சுனா ஒரு ஆர்ப்பரிப்பு, சர்ச்சுனா ஒரு கொண்டாட்டம், சர்ச்சுனா ஒரு செலிப்ரேஷன், ஆர்ப்பரிப்பு இருக்குது. உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஓசன்னான்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான ரட்சிப்பு அவங்களுக்குள்ளே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்கல்ல, எல்லாரும் ஒன்றா ஒரே மாதிரி குருத்துவலை கையில் வச்சுன்னு அல்லேலூயா ஓசன்னான்னு பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு உங்களை ஆர்ப்பரிப்பை பார்க்கும்போது. உண்மையாக எல்லாருமே உண்மையான ரட்சிப்போட சொல்கிறீங்களா கேட்டால் இல்லை. உங்களுக்குள்ள பாகுபாடு இருக்குது, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, உங்களுக்குள்ள பல கஷ்டங்களை வச்சுக்கிட்டு ஆர்ப்பரிக்குது. கொண்டாடுறதுக்காக ஒன்றா சேரக்கூடாது, எப்பவுமே ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. கொண்டாடுறதுக்காக ஒன்றா சேரக்கூடாதுங்க. நீங்கள் எப்பவுமே ஒன்றா இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்கள் எப்பவுமே அப்படி இருக்க கர்த்தர் நம்ம அழைக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் நம்ம வாசிப்போம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. அந்த பார்த்தீங்களா, பண்டிகை கொண்டாடுறதுக்கு தான், செலிப்ரேஷனுக்கு. நம்ம ஊரில் திருவிழா நடக்கும்போது எல்லாம் ஊர்லேருந்து வந்தாங்க பாருங்க. பார்க்காத மூஞ்செல்லாம் பார்க்குற புதுசாக போகுது, எல்லாம் சாரியாக போகுது. எங்கே என்ன கேட்டால் இது திருவிழாவுக்கு வந்துக்கிறோம் பதர், இந்த ஊர் தான் நாங்கள் கூட அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு செலிப்ரேஷன் நம்ம சர்ச்சில் ஒரு ஆண்டு நடக்குது, ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்குதுன்னா எல்லோரும் அழைச்சி கொண்டு வரணும். நீங்கள் ஒன்று பிரியாணி தூணக்கூடாது. சொன்னால் ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா போட போகிறேன்னா ஆகிட போதே.
சொந்தக்காரங்களாம் சொல்லி சித்தப்பா ரசிக்கப்பள்ளியா அண்ணன் தம்பி எல்லாரையும் வாடா எங்கள் சர்ச்சில் திருவிழான்னு சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சில் திருவிழா, எங்கள் சர்ச்சில் கொண்டாட்டம். எங்கள் கூட ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்து கலந்தாங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினா ரசிக்கப்படுவாங்க. இப்போ ரட்சிப்புக்கு தடையாக இருக்குது யார் தான்? நீங்கள் தான். பிரியாணி தான். பிரியாணி சாப்பிட்றதுக்கு வாடான்னு கூப்பிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொண்டாடுறதுக்கு கூட்டி சேர்றாங்க. இங்கே ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாரும் செலிப்ரேஷனுக்காக வராங்க. பிரதர் சிஸ்டர், நீங்கள் செலிப்ரேஷனுக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணணும். சர்ச்சில் ஒரு நிகழ்வு, ஒரு விசேஷம், ஒரு சேர்ப்பின் விழா நடக்குதுன்னா எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். நம்மளே வாங்கி கொண்டு போயிடக்கூடாது. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மகிழ்ச்சியாக அப்படி எல்லோரும் கம்பீரமாக கொண்டாடணும். அது மட்டும் கிடையாது, அதில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆண்டு விழாவோ ஒரு சபையினுடைய முக்கிய நிகழ்வுகள் எல்லாவற்றிலையுமே எல்லாரையும் கூட்டி சேர்க்கும்போது அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். இயேசு அங்கே கொண்டாட்டத்துக்கு வராருன்றது இவங்கெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? வாசிப்போம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. இந்த ஓசன்னா அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் எல்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பவனி போனோம். எத்தனை பேர் பவனிக்கு வந்தீங்க? வந்தோம். ஒரு 3 இடத்துல நின்று பிரசங்க பண்ணோம். நிறைய பேர் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் நான் சுற்றி இருக்கிற மக்களை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கடைசியாக அல்லேலூயான்னு சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரில. 2-3 இடத்துல சொன்னேன் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னோன்னே ஒரு அம்மா குழந்தை தூக்கி வச்சுன்னு பல்லு விலகி நிற்குது. அல்லேலூயான்னு பிரஸ்ஸு கீழே போட்டுச்சு. அல்லேலூயான்னு பாரு, பிரஸ்ஸு கீழே போட்டுச்சு. தேன்னுக்குது. நான் பார்த்து அல்லேலூயா, அது கொண்டாட்டம். நம்ம போகிறோம் அந்த செலிப்ரேஷன். இயேசு வந்து வராரு. ஓசன்னா. இப்போ அவங்களுக்கு நம்ம அல்லேலூயா சொன்னோன்னே இவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. பல்வேலைக்கு அல்லேலூயா நான் போட்டுச்சு. அல்லேலூயான்னுச்சு. ப்ரெஸ்ஸு போனால் போது அல்லேலூயா. அந்த வார்த்தையில் பல்வேலுக்காமே ரட்சிப்பு வந்துச்சு. அதுக்கு இன்னமா அதுக்கு ஒரு செலிப்ரேஷனில் ரட்சிப்புன்றது. ஆண்டவர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஸ்கார்ப் போட்டுனுக்கிற அங்கி போட்டுனுக்கிற நம்மளெல்லாம் கூட பல்வேலைக்கு நிற்கிற யாரோ ஒருத்தர் கூட அல்லேலூயான்னு அல்லேலூயான்னு பாருங்க. ரட்சிப்புன்றது இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே கூட்டம் எல்லாருமே வந்துக்கிறாங்க. எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க. அல்லேலூயான்னும் போது அவங்களுக்கும் அல்லேலூயான்னு சொல்கிற எண்ணம் வருது பாருங்க. அப்போ ரட்சிக்கப்படணுன்ற ஒரு ஆவல் ஆசை அவங்களுக்கு இருக்குது. அவங்களாம் ஓசன்னா கூட்டம் தான். அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் அவங்க சொன்ன உடனே எல்லாரும் சொல்கிறாங்க அல்லேலூயான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்பவுமே இல்லாமல் எனக்கு இந்த 2-3 தெருவுலையும் எல்லோரும் வெளியே வந்து நின்று பார்த்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா தெரில. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. 2-3 பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? இதுதான் மகிமை, இதுதான் ஊழியத்தினுடைய முன்னேற்றம், ஆசீர்வாதம். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. நம்ம எந்த தெருவில் நின்று பிரசங்கித்தீங்களோ அங்கேருந்தெல்லாம் கர்த்தர் நிறைய குடும்பங்களை சபைக்கு கொண்டு வர போகிறார். இந்த ரட்சிப்பை அறிவிக்கிறதுக்காக தான் நம்ம போன வீதிகளை. நம்ம சும்மா போயிட்டு பாட்டு பாடின ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே அதுக்காக போனோம் இல்லை. ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம். இயேசு விதைச்சிட்டு வந்திருக்கிறோம். அவங்களுக்குள்ள அது பண்ணிகிட்டே இருக்கும். கட்டாயம் சபைக்கு வருவாங்க. அதுக்காக தான் இங்கே அந்த கொண்டாட்டம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கிறவர்கள் இயேசுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்பவுமே நம்மளுக்கான புகழ்ச்சி வந்து நிரந்தரமானது கிடையாது. அல்லேலூயா. ஆமாம் தானேங்க. உங்களை புகழ்றவங்க காலத்துக்கும் புகழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு நன்மை பண்ணிட்டுருப்ப. உன்னை கடவுள் அப்படின்னு சொன்ன ஆள் தான் அது கடுக்குது. இன்னும் புகழ்ச்சி, மனிதர்களுடைய புகழ்ச்சின்றது தற்காலிகமானது. ஓசன்னான்னு சொன்னவங்க அதே மக்கள் தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறி அந்த ஆள் அப்படின்னு சொல்ல போகுது. அவருக்கு நல்லா தெரியும். இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, மேட்லாம் போடுறாங்கன்னா மயங்க மாட்டார். அவர் ஓசன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் மயங்கிட மாட்டார். அவர் நல்லா தெரியுது. இவங்க எல்லாரும் காசு வாங்கிக்கின்னு என்ன பண்ண போகிறாங்க? சிலுவையில் நம்மளை அறையறதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறது இந்த மக்கள் தான். புகழ்ச்சி என்பது தற்காலிகமானது. மனிதனுடைய நிலைமை என்பது மாறுகிற இருதயத்தை கொண்ட மனித உள்ளம்.
புகழ்ச்சி என்பது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது கிடையாது. உங்களை புகழ்றவங்க எப்பவுமே அவங்கள புகழ்ந்து இருப்பாங்க நினைக்காதீங்க. அதே போல் உங்களுக்கு வேண்டாதவங்க எப்பவுமே உங்களுக்கு வேண்டாத மாதிரி இருப்பாங்க நினைப்பாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் மேலே இருக்கிற தவறை உணர்ந்து வேண்டாதவனுக்கு வேண்டவனும் ஆகப்படுவான், ரொம்ப வேண்டவங்க வேண்டாதவங்க ஆகிடுவாங்க. அதனால் வேண்டாதவங்களா நினச்சி யாரை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்கன்ற. இந்த உலகத்தில் யாரும் நம்மளுக்கு வேண்டணும் கிடையாது, வேண்டணும் புரியல. இந்த உலகத்தில் எல்லோரும் நமக்கு தேவையற்றவர்களும் கிடையாது, தேவையானவர்களும் கிடையாது. லிமிட்டாக இருந்துக்கிறது நல்லது. அல்லேலூயா. நம்ம புகழ்றாங்கிறதுக்காக கழுது மேலே தூக்கி வச்சு ஆடக்கூடாது. என்னை புகழ்ந்துட்டாங்க அப்படி கிடையாது. அது ஏறி உக்கானுக்கு எதை மூடி பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கு தான், தலைமையில் அச்சு கீழே தள்ளும். என்ன சொல்கிறேன்னா, புகழ்கிற எல்லா மனுஷனுமே நம்மளை உயர்த்திடுவாங்கன்னு கிடையாதுங்க. அதுக்காக இன்றைக்கி நம்மக்கிட்ட அவன் பேசாமல் விரோதமாக இருக்கிறான்றதுனால அவனை பற்றி எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் தவற உணர்ந்து உங்ககிட்ட அவன் பேசுவான். அன்னைக்கு நீ அவனை பற்றி பேசுனது குறித்து யாருக்கு குற்ற உணர்வு வரும்? ஐயோ இவனை போய் இந்த மாதிரிலாம் பேசி வச்சுட்டுக்கிறோமே. அதனால என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் கூட நீ பேசாதப்போ, ஏன் இது எல்லாம் பேசி வச்சுட்டுக்குது, ஏன் நம்மளால் மற்றவங்களை ஏற்றுக்க முடியல? நம்மக்கிட்ட நீ துரோகம் பண்ணிட்ட, நீ பேசாத, துரோகம் பண்ண, நீ பண்ணாத துரோகம் அவங்க பண்ணிட்டாங்க. யாருங்க துரோகம் பண்ணுறது? யார் துரோகம் பண்ணுறது? நமக்கு வேண்டாதவங்களாகிட்டாங்கன்னு யாரை பற்றி பேசிடக்கூடாது. யாரும் நம்மளுக்கு வேண்டாதவங்களும் கிடையாது, யாரும் நம்மளுக்கு வேண்டவங்களும் கிடையாது. உலகத்தில் வேண்டவங்களை பற்றி நீங்கள் புகழ்ந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேண்டப்பட்டவங்கள தான் உங்களை நிர்கதியாக விட்டு போயிடுவாங்க. நீங்கள் யார் உங்களை வேண்டாதவன்னு நினச்சிங்களோ அவனை தான் கர்த்தர் கொண்டு வந்து நிற்க வைப்பார். இவங்க எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க, ஏசு அப்படியே அவர் மேலே அப்படியே பாசம் பொங்கி வழியுது இவங்களுக்குலாம். எல்லாம் குருத்தோலிங்களை கையில் வச்சுன்னு ஓசனா மயங்கிடுவார்னு பார்த்தாங்க. அவர் மயங்குற ஆளா? அவருக்கெல்லாம் எல்லாம் தரிசனமாக வருது, வாரியில் அடிக்கிறது. அவங்க அப்படி அவங்க ஓசனா சொல்லும்போதே அவங்க எப்படியெல்லாம் ஒரு காரி துப்புறாங்க, எப்படியெல்லாம் அவங்க அவரை பார்த்து சிரிக்க போகிறாங்க, அதெல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி வருது. இன்னும் ஒரு 3 நாளில் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க நம்மளை அப்படின்றத இந்த கழுது மேலே உட்காந்து சிரிச்சுக்கினே போகிறாரு அவர். அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம புகழ்ந்ததை சந்தோஷமாயிட்டாரு நம்ம நினச்சின்னுக்குறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனை பண்ணிட்டோன்னா ஐயோ குளிர்ச்சி ஆகிட்டு இருப்பார் ஆண்டவர். நீ எதுக்கு ஆராதனை பண்ண தெரியாதா அவருக்கு? 3 சவரம் மாட்டினுக்குது லோனு. ஆண்டவரே அந்த லோன் வரணும்ப்பா, என் சொந்தமே, என் நகை மாட்டினுக்குது சாமி, நாளைக்கு கேட்டிருக்கிறேன். அவன் வீட்டு வாசல் வந்து நிற்க போகிறான், என் சொந்தமே என்று அதுக்கு தான் நீ எதுக்கு பண்ணுறேன்றது அவருக்கு நல்லா புரியும். நாளைக்கு உனக்கு லோன் தேவைப்பட போகுது, அவன் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னு நிற்கிறான். அதுக்காக ஓசன்னான்ட்டு இருக்கிறீங்க, பண்ணுங்க. அப்படி சிரிப்பார் அவர். உன் தேவைகள் என்னதுக்காக, அதாவது தேவை உணர்ந்து நம்ம நின்று என்ன பண்ணுற சில நேரத்தில் சில பேர் பாருங்களேன், எப்போவுமே அவங்க ஆராதனையே பண்ண மாட்டாங்க. அநிர்விசாரமாக அப்படி ஒரு மாதிரி தலை சொஞ்சிக்கின்னு எப்படா முடிப்பார், கால் வலிக்குது, இப்படி பண்ணிருக்கோம். ஆனால் சில நேரத்தில் அப்படியே ப்ரெசன்ஸாக அப்படியே இப்படி பண்ணுறாங்கன்னா அர்த்தம் நினைக்கிறீங்கன்னா அந்த வாரத்தில் ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது. இல்லைன்னா யாரோ ஒருத்தரால் காயப்பட்டு வந்து நின்று இருக்குது, எவனோ ஒருத்தன் பக்காவாக ஏமாற்றிட்டு இருக்கிறான் பிளான் பண்ணி, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினுக்குது. அதனால் அப்படியே பாசம் பொங்கி, ஆண்டவரே நான் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே அதே போல் இருங்க. அல்லேலூயா. உண்மையாக ஆராதிங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் ஆராதிச்சுன்னா கூட அவரை உணர்ந்து நீங்கள் பாடுங்க, உணர்ந்து சொல்லுங்கள். அவருடைய அன்பு ரொம்ப தூய்மையானது, அதில் ஏமாற்றம் கிடையாது, கலப்படம் கிடையாது. நம்ம தான் எதிர்பார்ப்பு தேவைகளோடு கூட நின்று ஆராதிக்கிறான். அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது, ரொம்ப தூய்மையானவருங்க. அவருடைய அன்பு கபடம் இல்லாத அன்பு. அதனால் அவர் அதிகமாக நேசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் வந்து அவரை புகழ்றீங்க. உங்களை யாரையும் நான் சொல்லவே இல்லைங்க, தப்பாக நினச்சி போகிறீங்க. ஐயா யாரையும் நம்மளை பார்த்து தான் அப்படி சொல்லுங்கிறாரு. உண்மையாக நீங்கள் வீடியோவில் கூட போய் பாருங்கள். நான் கண்ணம் என்ன திறக்கவே மாட்டேன். நான் அப்படி பார்த்துனா கூட மேலே தான் பார்ப்பேனே தவிர உங்களை யார் அது பண்ணல, இது பண்ணல, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எனக்கு நான் உங்களை பார்த்து நான் என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய தரத்தை நான் எழுந்துடக்கூடாது. எனக்கு நான் முக்கியம் இல்லை, இங்கே நிற்கிறோம்ல, எனக்கு வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் முக்கியம். நீங்கள் யார் பண்ணுறீங்க, யார் கண் மூலன்னு பார்க்குறதுக்கு என்னங்க அழைக்கலை. நீ 3 நாள் நீ நல்லா இருக்க போகிற, நீ கண்ணை மூடி தண்ணி திறந்துன்னு நீ அப்படியே நிர்விசாரம்னா அது நீ அனுபவிக்க போகிற. எனக்கு என்ன இருக்குது? நான் ஏன் ஊழியத்தில் கரெக்டாக நான் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எப்போவுமே புகழ்ந்துட்டு தான் இருப்பேன். நான் தேவைக்காக வந்து நிற்கிற ஆள் கிடையாது. எனக்கு தேவையை அவர் தான், அதை உணர்ந்து நான் நிற்கிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. யாரையும் நான் பார்க்க மாட்டேன்.
நான் அவரை மட்டும்தான் பார்ப்பேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே மாறவே மாறாது. அதனால் யாரும் நம்மளுக்கு வேண்டவங்களும் கிடையாது, வேண்டாப்பட்டவங்களும் கிடையாது. இயேசு அந்த இடத்துல கொண்டு போகிறாங்கன்னா பெரிய பிரச்சனை. புகழ்கிற எல்லாரும் இதே சமயத்தில் இந்த தெருவில் தான் நம்மளை இழுத்துன்னு போகிறாங்க. செருப்பு இல்லாமல், துணி இல்லாமல், இவனுங்க எல்லாம் துணியை கீழே போடுறானுங்க. நாளைக்கு வெறும் தரையில் சுட 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 பற்றி கொதிக்க போது தர, செருப்பு இல்லாமல் அடிச்சு கிழிச்சு வாரினால் அடிச்சு நம்மளை இழுத்துன்னு போகிறாங்க. இந்த இடத்துல தான் இவனுங்க தான் அமைதியாக நிற்க போகிறானுங்க. எல்லாரும் இன்றைக்கி ஓசனான்னு கொண்டாடுற ஆர்ப்பரிக்கிற இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இவங்களுக்கு தான் இப்போதே இவங்களை ரட்சியம், இதுக்கப்புறம்னா ரட்சிக்க முடியாது, இப்போவே ரட்சிக்கப்பட்டணும் நீங்கள் அப்படின்றத கர்த்தருடைய சித்தம். கடைசியாக இந்த பயணம் எதை நோக்கிய பயணம்? வெரி குட்டுங்க, நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கினீங்க. எதை நோக்கிய பயணம்? சத்தமாக சொல்லுங்கள், முடிக்கலாம். நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா நல்லா முடிச்சிடலாம். பார்த்து பண்ணிடுறேன், சொல்லுங்கள். சிலுவை நோக்கிய பயணம். அவர் உபத்திரப்பட போகிறோம், கஷ்டப்பட போகிறோம் தெரிஞ்சு தான் எங்கே போயிட்டுருக்கிறாரு? இந்த கொண்டாட்டத்துக்குள்ளே போயின்னுக்கிறாரு. நம்மளை கொண்டாடுறாங்கன்னா ஒரே அடியாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எங்கேயோ பெருசாக வேட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். என்னை கொண்டாடுறவங்களெல்லாம் நான் என்றைக்குமே பெருசாக சந்தோஷப்படுறதே கிடையாது. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் அவங்களால தான் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது. என்றைக்கோ ஒரு நாள் அவங்களால தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா புகழ்கிற எல்லாருமே நம்ம இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்குன்ற அவசியம் கிடையாதுல்ல. மேபி நம்மளுடைய சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கே வேட்டு வச்சு நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் கூடுமான மட்டும் உங்களுடைய ரகசியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துதாண்டி போதை கூட தெரியப்படுத்தாதீங்க. நான் மாறி போயிடுவேன். ஆண்டவர் மாறாதவர். உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய ரகசியத்தை யார்கிட்ட தான் சொல்லணும்? பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கிட்ட கூட ஜப குறிப்பு சொல்லு, சீக்கிரட்டை சொல்லாத. வீட்டில் புருஷன் கதையெல்லாம் சொல்லுன்னு இருக்காத. நிறைய பேர் ரொம்ப விசுவாசங்க சிஸ்டருக்கு, சர்ச்சில் என்னை சகோதரி போல் நேசிக்குதுன்ட்டு புருஷன் கதையெல்லாம் சொல்லிடும். என்னைக்காவது ஒரு புருஷன் நல்லவனாக மாறி கோயிலுக்கு வந்தானே வச்சுக்கியா, வந்துக்கிறான் பாரு பாவி. இந்த சகோதரி எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான், அவன் மண்டையும் அவன் முடியும். நீங்கள் சமாதானம் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த சகோதரிக்கிட்ட நீங்கள் சொன்ன பாருங்க, அந்த வருஷம் அப்படியே இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிட்ருக்கும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரியுது, இவன் என்னத்துக்கு கோயிலுக்கு வந்தானே தெரியல, என்ன கொடுமை பண்ண. நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருப்பீங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு இது கூட போய் நின்று சிரிச்சுன்னு பாரு. இதனால தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மனைவி பற்றி போயிட்டு ஊரில் இருக்கிறவங்கிட்டலாம் பொண்டாட்டி இப்படிங்க, அது சரியாதுங்க, அது டீனி இல்லை ஏங்க அப்படி சிரிக்கிறீங்க ஐயா? ஏன் தெரியுமா? நீங்கள் ஒப்புரவாயிடுவீங்க. அவங்க மனசில் அது நிலை நின்றுடும். கணவனை பற்றி பேச, உங்கள் பிள்ளைங்களை பற்றியே, ஐயா ஐயோ அது மோசமான பையன்யா, அது என்ன பண்ணுறது தெரியுமா? அவன் நல்லவன் ஆகிடுவான் சிஸ்டர், ஜெபம் பண்ணுக்கிறோம், பொண்ணு நல்ல பொண்ணாக மாறிடும், கர்த்தர் பேசுவார். நல்ல பிள்ளையாக மாட்ட பிறகு, நான் சிஸ்டர் அன்றைக்கி சொன்னீங்களே, ஐயோ இப்போ அப்படிலாம் இல்லை, அப்படி தான் இருக்கும் சிஸ்டர், நீங்கள் வேறு, அது நடிக்குதே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்படின்னா மாறிடுவாங்க குழந்தைங்க நல்ல பிள்ளையாக மாறிடும். ஒய்ஃப் திடீர்னு பாசமாக மாறிடும், நல்லதாக ஆகிடும். ஹஸ்பண்ட் நல்லவனாக மாறிடுவார், திடீர்னு கோயிலுக்குலாம் வரணும்னு ஆசைப்படுவார். திடீர்னு ஒரு கோயிலுக்கு வராருன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வரவே மாட்டார் முடிவு பண்ணிட்டு, இந்த பாவி அவன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு அவர் ரசிக்கப்பட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசி வாயில் ஒரு குத்தி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு வச்சுங்களேன், நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா துக்கப்படுவீங்களா? நீங்கள் எதுவும் பேசினா சந்தோஷப்படுவீங்க. எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் போய் வேட்டு வைப்பாங்க, வச்சாங்கன்னு வச்சுக்கியா, அன்னையோடு லாஸ்ட்டு சர்ச்சுக்கு வருது, அவர் வரமாட்டார். அவர் குழந்தை கூட சிரிக்குது. வந்தவங்களெல்லாம் இப்படி தான் அனுப்பி விட்டுறோம். நம்ம வரவங்களெல்லாம் எப்படி அனுப்புகிறோம்? அப்படி அனுப்பிடுறோம். அவர் ரசிக்கப்பட்டாருங்க, அவர் மனம் திரும்பிட்டாரு, அவர் சந்தோஷமாக வந்துட்டார். அவர் பரலோகத்தில் பெரிய விருந்த கடவுள் வச்சிட்டாரு. அவன் நல்லவனாகிட்டான்ப்பா, அவன் திரும்ப அந்த பாவத்துக்கு போக மாட்டான். வந்துட்டு பிள்ளைய நீ என்ன பண்ணின்னு இருந்த, நீ இவ்வளோ காலம் இவ்வளோ பண்ணிவிட்டு உக்காந்து நிற்கிறிய நீ, திருந்தாதே. அதெல்லாம் அவன் திருந்த மாட்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யாருன்னு வேதம் சொல்லுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிலுவையினுடைய பயணத்தை நோக்கி இயேசு பயணிக்கிறார். நம்ம வாழ்க்கை ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த பயணத்தில் யார் வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க. நல்லவன் கெட்டவன் ஆவான், கெட்டவன் நல்லவனாக மாறுவான்.
உங்களுடைய ரகசியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுவதே அன்றி உங்ககிட்ட பாசமாக பேசுகிற உங்களுக்காக ஆத்மா பாரத்தோட ஜெபம் பண்ணுறேன் சொல்லுங்கள் சிஸ்டர், ஜெபம் பண்ணுறேன் சொல்லுன்னு கேட்டதே எல்லாத்தையும் ஒப்பிச்சிடாதீங்க. சிலது ரகசியமாக வச்சு பொண்ணு கதை, புள்ள கதை, புருஷன் கதை, பொண்டாட்டி கதை, அண்ணன் கதை. உங்கள் அண்ணன் யாருன்னே தெரியாமல் அவங்ககிட்ட போய் அந்த கதையெல்லாம் சொல்லுங்களாம்மா? நீ உங்கள் அண்ணன் வரவே மாட்டான்னு நினச்சி நீ சொல்லுங்கிறியா? என்றைக்கோ ஒரு நாள் அந்த அண்ணனை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த பாவி இப்படிலாம் நீ சந்தோஷமாக இருப்ப. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவனை வரவே மாட்டேன்னு நினச்சின்னு சொல்லிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொலாவி சந்தோஷமாக இருக்கிறதுல இவங்க இப்படி இருக்கக்கூடாதே தோணுங்க. பொறாமை இல்லை? ஆமாம் தானே? யாருமே பகைச்சிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்ம இருக்கிறோம். யாருமே உங்களுக்கு வேண்டாதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஆமென். முடிக்க போகிறேன். சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. எல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களாக தான் இருக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி பேசாதீங்க, ஒய்ஃப் பற்றி பேசாதீங்க, குழந்தைங்கள பற்றி பேசாதீங்க. குழந்தைங்க திடீர்னு என்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நமக்கு சாம்பிராணி இது மண்டியில் ஒன்றும் ஏறாது, இது மாடு மேய்க்க தான் லாக்கி சொல்லிட்டு இப்போ யார் வருத்தப்பட்டுனுக்கிறத? மாடா மேய்ச்சினுக்கிறேன், ஆடு மேய்ச்சினுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சில எருமை மாடுகள் மேய்ச்சின்னு தான் இருக்கிறேன். அது என்ன சொன்னாலும் அது கண்டுக்காது, அது போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் கனமுள்ளதாக மாற்றிட்டார்ல. என்ன சொன்னவங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. இப்போது பொண்ணால் வருத்தப்படுவாங்க. எதுக்காக வருத்தப்படுற? நல்லா இருந்தாலும் வருத்தப்படுறாங்க. சோத்துறோம். அல்லேலூயா. உங்களை எல்லாரையுமே கர்த்தர் எப்படி மாற்ற போகிற தெரியுமா? உங்களை யாரெல்லாம் கனவீனம் பண்ணாங்களோ அவங்க வருத்தப்படுற மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிற. இவங்களை இப்படி பேசிட்டுமே, இவங்களை இப்படி சொல்லிட்டுமேன்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சிலுவை நோக்கி பயணத்தை ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு புகழ்கிற இந்த உலகம் நாளைக்கு இதே மனித உள்ளம் நம்மை சிலுவையில் அறைய போகிறது என்பதை உணர்ந்து தான் இயேசு பயணித்தார். இன்றைக்கி நம்மளும் கூட இந்த உலகத்தில் பயணிக்கிறேன்னா எல்லாருமே நம்மளை புகழணுன்ற எண்ணத்தோடு, நம்மளை புகழ்கிறவங்கெல்லாம் என்றைக்குமே நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்கன்ற நினைப்போடு மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? பயணிக்கூடாது. இன்றைக்கி புகழ்கிறவங்க நாளைக்கு எதை வேணால் பேசுவாங்க. இன்றைக்கி எதை வேணால் பேசுகிறவங்க நாளைக்கு நம்மளை புகழ்வாங்க. உலகம் இப்படி எப்படி மாறிட்டு தான் இருக்குமே. எல்லாமே அது கடந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் இதுதான் நிரந்தரம்னு மட்டும் எதை நினச்சிடாதீங்க. அப்படி நினச்சி யாரையும் பகைச்சிக்காதீங்க. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம யாவரும்